தமிழ்நாட்டுல காலை உணவு திட்டத்த பண்ண போறாங்க. அதுக்கு பஞ்சாப்ல இருக்க சீஃப் மினிஸ்டரான பகவந்த் சிங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பர்ட்டிகுலரா பகவந்த் சிங்கை இன்வைட் பண்ணணும்? அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன? என்ன டிப்ளமேட்டிக்கான விஷயங்கள் அவங்க பண்றாங்க? அண்ட் என்னதான் நடந்துட்டு இருக்கு? அண்ட் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் பஞ்சாபுக்கும் தமிழுக்குமான ஒரு டிஃபரன்ஸை பார்ப்போம். எப்படி தமிழ்நாடு சவுத் இந்தியாவோட ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்கோ, அதே மாதிரி பஞ்சாப் அந்த சைடுல முக்கியமான பார்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு ஸ்டேட்டுமே ஆள்றது நான் பிஜேபி தான் ஆள்றாங்க. அப்படி நான் பிஜேபி ஆள்றதுனால இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பஞ்சாப் இதுக்கு முன்னாடி கல்ச்சர் ஆகட்டும், ஒரு எல்லாமே ஒரு இந்தியாக்குள்ள ஒத்து போகாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கொண்டு இருக்கு. அதே மாதிரி தமிழும் அந்த மாதிரிதான். நேஷனல் ஆயிட்டாலும் நிறைய கொள்கையினாலும் அப்படின்ற மாதிரி இந்தியா கூட ஒரு மற்ற ஸ்டேட் மாதிரி மும்மொழி கொள்கை மாதிரி ஃபாலோ பண்ணாத மாதிரி ஒரு விஷயம் மாதிரியே இருக்கு. சிமிலரா பாத்தீங்கன்னா அப்பனா நார்த் சைட்ல பஞ்சாப்பும் அதே மாதிரி இருக்கு. பட் அந்த ரெண்டு விஷயத்தையும் பஞ்சாபுக்கு ஒத்து போறதுனாலையும், அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இந்த டிப்ளமேட்டிக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்கிறதுனாலையும் இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இப்படி இந்த விஷயத்த கொண்டு வரது மூலமா இன்னும் ரெண்டு ஸ்டேட்டுக்கான நட்புறவு இன்னும் அதிகமாகும். பர்டிகுலரா சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு சில ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட் எல்லாமே ஒன்று கம்பைன் ஆகி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கும் டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லாம் கம்பைன் பண்ணி ஒரு டீமா அலைன் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்ல கம்ப்ளீட்டா பிஜேபி அடிக்க முடியும். அப்படி பிஜேபி ஸ்ட்ராங்கா இன்னும் காமிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பைன் ஆகாத ஸ்டேட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கவங்க கிட்ட கூட்டணி வைக்கணும். அப்படி கூட்டணி வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்கலா அங்க இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு யார் யார் பீப்புள் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வரலாம். தமிழ்நாட்டுல எப்படி அண்ணாமலை ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு செம்ம மூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை இம்பாக்ட் பண்ற பர்சனை ஒரு டாப் லெவல்ல கொண்டு அவங்கள இம்பாக்ட் பண்ண வைக்கலாம். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் பிஜேபியோட கூட்டணி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.